அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வரலாற்று சுவாரஸ்யத்தில் நாம் பார்க்கவிருக்கும் தகவல் சிஆர் திட்டம். இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் இருவருக்கும் இடையே உள்ள அரசியல் முட்டுக்கட்டையை தீர்ப்பதற்காகவே சி ராஜகோபாலாச்சாரி அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டமே சிஆர் திட்டம். காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் காந்தி அவர்களால் முகமது அலி ஜின்னாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது 1944 இந்த சிஆர் திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இந்தியா சுதந்திரத்திற்கு உண்டான விஷயத்தை முஸ்லிம் லீக் ஆதரிப்பதும், இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குவதில் காங்கிரசுடன் முஸ்லிம் லீக் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பதும், போரின் முடிவில் இஸ்லாமியர்கள் மக்கள் தொகை அதிகமான உள்ள மாவட்டங்களை வரையறுக்க ஒரு ஆணையம் ஒன்றை நியமிப்பதும், வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் பொது வாக்கெடுப்பு நடத்துவதும், அனைத்து பிரிவினரும் பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தங்களது கருத்துக்களை பொது வாக்கெடுப்பு முன்னர் அறிவிக்க அனுமதிக்கப்பட்டார்கள். பிரிவினைக்கு பிறகு பாதுகாப்பு, தகவல் தொடர்பு, வணிகம் போன்ற விஷயங்களில் பரஸ்பர ஒப்பந்தம் மேற்கொள்ளவும், இதில் மக்கள் தொகையில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் தன்னார்வ அடிப்படையில் அமையும் என்பதும், இந்த திட்டங்கள் அனைத்தும் இந்தியாவிற்கு முழுமையான சுதந்திரம் பிரிட்டிஷ் அரசாங்கம் வழங்கிய பின்னரே அமல்படுத்தப்படும் என்பதே இந்த சிஆர் திட்டத்தில் கூறிய விஷயங்கள். மீண்டும் இதேபோல் வரலாற்று சுவாரஸ்யத்தில் சந்திப்போம். நன்றி.